ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 4.2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வார்ம் அப் பண்ணிக்கலாம். அது ஏன்னா இதுதான் முக்கியமானது, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஆங்கிள்ஸ் 4.2ல பார்க்க போகிறது ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ரே போகிறது தான் ஆங்கிள்ஸ். ரேனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பாயிண்ட்ல இருந்து என்னது முடிவே இல்லாம போறது தானது ரே. இப்போ என்னது இதுல இருந்து இங்க 5 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு, ஆனா என்னது அந்த எவ்வளோ தூரம் போனாலும் 5 சென்டிமீட்டர் தான். ஸோ புரியுதா, 5 சென்டிமீட்டர் தான், இங்கே தான் 5 சென்டிமீட்டர். பட் நீண்டுக்கிட்டே போகலாம், அடுத்தது நீண்டுக்கிட்டே போகலாம், புரியுதா? ஸோ அதுதான் ரே, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து 2 ரே போச்சுன்னா அதுதான் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி வேணா போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், ஸோ எப்படி வேணா போகலாம், புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்க ஆங்கிள், இதில் அதோட பேர் பாருங்க, வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா ஏ. வெர்டெக்ஸ்னா என்னது? ஏ. இதுவே அதோடைய ஆர்ம்ஸ், யார் யார் இப்போ கை சொல்றாங்களே, அதுக்கு யார் யார் போறாங்கன்னு பாருங்க. ஏபில இருந்து ஒரு ரே, ஏசில இருந்து ஒரு ரே. வெர்டெக்ஸ்ன்றது அந்த பாயிண்ட், அதான் அதோட மிட் பாயிண்ட், அதான் வெர்டெக்ஸ், புரியுதா? அதுல இருந்து யார் யார் போறாங்கன்றதான், ஏல இருந்து பி போகுது, பில இருந்து சி. புரிஞ்சுச்சா? இதுக்கு பேர் தான் ஆங்கிள். இப்போ பாருங்க, நேமிங் த ஆங்கிள்ஸ். நேமிங் ஆங்கிள்ஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதோட பேர்கள், அதே தான் சொல்ல போறோம். இப்போ பாருங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, இது பேர் ஆங்கிள். இப்படி போட்டா ஆங்கிள் பிஏசி. ஆங்கிள் என்னது? பிஏசி. ஏன் ஆங்கிள் பிஏசின்னு சொல்லணும்னா, இதோட மிட் பாயிண்ட். அப்போ இதை என்ன ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா, இது ஏன் இப்படி இருக்கு, இந்த ஆங்கிள் ஏன் அப்படின்னா, ஏல இருந்து பி, ஏல இருந்து சி. ஸோ இந்த 2 ரே தான் நம்ம என்ன பண்றோம், பிஏசி அப்படின்னு எழுதுறோம். பிஏசி நடுவில் இருக்கிறது தான் இந்த மிட் பாயிண்ட், கரெக்டா? அப்போ ஏல இருந்து பி, ஏல இருந்து சி. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆங்கிள் தராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தராங்க. இது பி, இது கியூ, இது ஆர், இப்படி ஒரு ஆங்கிள் தராங்க. இப்போ நேம் பண்ணுங்க, இந்த ஆங்கிளுக்கு நேம் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க இந்த மாதிரி ஆங்கிள் எழுதி ஆர் பி கியூ, இதுதான் ஆன்சர், புரியுதா? ஏன் இது எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா, பிஆர் ஒரு ரே, பி கியூ ஒரு ஸ்ட்ரே, புரியுதா? பில இருந்து ஆர் ஒன்று, பில இருந்து கியூ. ஸோ அதை தான் இந்த மாதிரி எழுதுறோம், புரிஞ்சுச்சா? இப்போ இதுவே உங்ககிட்ட சொல்றாங்க, ஏபிசிக்கு ஒரு ஆங்கிள் பண்ணுங்க, நீங்க அவங்க நேம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆங்கிள் தாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், அவங்களா 80 டிகிரி 90 டிகிரி கொடுத்தா பரவாயில்ல, அவங்களா டிகிரி கொடுத்தா பரவாயில்ல. பட் நீங்க டிகிரி கொடுக்கல, என்னது அவங்க 80 டிகிரி 90 டிகிரின்னு கொடுக்கல அப்படின்னா சிம்பிள், நம்மள என்ன பண்ணலாம், ஸ்கேல் எடுத்து நீங்களா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேமராவும் நானே பிடிக்கிறதால நான் ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த ஒரு டாட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு, புரிஞ்சுச்சா? ஸோ இது ஒரு ஆங்கிள். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ பி தான் நடுவில் இருக்கு, அப்போ அது வெர்டெக்ஸ். அப்போ நடுவில் இருக்கிறது என்னது? பி. இது ஏ, இது சி. புரிஞ்சுச்சா? அப்போ ஏபிசி. புரிஞ்சுச்சா? பாருங்க, ஏபிசி அதான நேமிங், இப்படிதான் நேம் பண்ணுவோம், ஏபிசி. ஸோ இப்படிதான் ஆங்கிள். அவங்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா, எதுவுமே டிகிரி கொடுக்காம இருந்தா நம்மளும் நார்மலா போட்டுக்கலாம். பட் அவங்க ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, இந்த டிகிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம, அப்போதான் இதுக்கு பேர் ப்ரொடெக்டர். இதை வச்சுதான் என்ன பண்ண போறோம், நம்ம 10 20 30 40 டிகிரியை இதுல தான் பண்ண போறோம். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வர இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஏபிசி. இப்போ இதோட ஆங்கிள் என்ன, ஏபிசின்னு சொல்லுவோமா இல்ல பிஏசின்னு சொல்லுவோமா? ஏன்னா என்னது, இது க்ளோஸ்டா இருக்கு, கரெக்டா?
இது க்ளோஸ்டா இருக்கு. அப்போ இது ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ இப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக சொல்றேன். இப்போ இதுல இருந்து என்னது ஏபிசி ஒரு ஆங்கிள், இதை விட்டுட்டேன். ஓகேவா? ஏபிசி ஒரு ஆங்கிள், பிஏசி ஒரு ஆங்கிள். புரியுதா? பிஏசி. ஆனா இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஒரு கோடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 கர்வ் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, இங்க 2 கர்வ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏபிசியும் பிஏசியும் சேம் கிடையாது. இதோட அளவும் என்னது? வேறுபடும், மாறும். அதனாலதான் என்னது, அந்த இதுவும் அதுவும் சேம் கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த 2 ஆங்கிள்ஸ், இந்த 2 கர்வ் கொடுத்துருக்காரு. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, மெஷரிங் ஆங்கிள்ஸ். இதுல ஆங்கிள்ஸ் நேம்ஸ் எப்படிலாம் நம்ம இதோட இப்படி இருந்தா என்ன பேர் அப்படின்றதுக்காக தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அக்யூட் ஆங்கிள்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூட்னாலே என்னன்னா கோன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோன் ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த கோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூட்னா கோன் ஐஸ்கிரீம். ஓகேவா? அப்போ கோன் ஐஸ் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். கரெக்டா? கோன் ஐஸ் எப்படி இருக்கும்? நம்ம கோன் கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டா டர்ன் பண்ணுங்க. கோன் ஐஸ் மாதிரி இருக்கா? சோ அப்படி இருந்தாலும் என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். அதோட வடிவமே எப்படி இருக்கும்? எப்படி திருப்பினாலும் இந்த மாதிரி எந்த பக்கம் இருந்தாலும் இந்த லைட்டர் ரெசன் தானே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எப்படி பண்ணாலும் இது அக்யூட் ஆங்கிள். இன்னொன்னு என்னன்னு சொல்றேன் பாருங்க, இதோட ஆங்கிள்ஸ் பாருங்க. இப்போ 1ல இருந்து 89 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னது? அக்யூட் ஆங்கிள். இதுவே 90 அப்படின்னு இருந்தா அது ரைட் ஆங்கிள். புரியுதா? இப்போ இது கவனமா இதை பாருங்க. முதல்ல அக்யூட் ஆங்கிள் பாருங்க. இப்போ அக்யூட் ஆங்கிள் இங்க பாருங்க. அக்யூட் ஆங்கிள் இந்த கோட்ல வைக்கிறீங்க. புரியுதா? இந்த புள்ளியில இத வச்சு இத பாருங்க. 50 என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கேன்? 50. சோ இப்போ இதுக்கு என்ன பண்றேன்? இந்த டாட்ல வைக்கிறேன். அந்த கோடும் இந்த கோட்டுக்குள்ள இருக்கும். இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0 கோட்டுக்குள்ளதான் நமக்கு வரைஞ்சிருக்க கோடு இந்த 0 கோட்டுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப பாருங்க 30. புரியுதா? 30 டிகிரி. அப்போ இது எல்லாமே என்னது? அக்யூட் ஆங்கிள். நான் ஏன் இப்போ சொல்லலாம் 0ல இருந்து 90 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? அப்போ 90 வந்தாலும் அக்யூட் ஆங்கிள் தான் அப்படின்னு நினைப்பீங்க. நான் அதனாலதான் இதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப நான் சொல்லும் போது புரியாது இல்லையா? அதனாலதான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்றேன்னா 1ல இருந்து 89 வரைக்கும் இருக்க எல்லாமே அக்யூட் ஆங்கிள். புரியுதா? ஓகேவா? 1ல இருந்து 89 வர்றது எல்லாமே என்னது? அக்யூட் ஆங்கிள். அப்போ 90 மேம் 90. அப்போ 90லாம் என்னது? 90 மட்டும்தான். 91 கிடையாது. 90 மட்டுமே ரைட் ஆங்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ல இருந்து 89 அக்யூட் ஆங்கிள், 90 ரைட் ஆங்கிள். இப்போ 90 தாண்டிடுச்சு மேம். 91, 92, 100, 112, 150 அதெல்லாம் என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். இப்ப பாருங்க, இந்த ஆங்கிள் பாருங்க, QPR ஆங்கிள் பாருங்க. நான் இங்க வைக்கிறேன் இந்த டாட்ல. இப்ப பாத்தீங்களா போகுது இல்லையா? இது 115. அப்போ இது 115 டிகிரி இருக்கு. அப்ப இது என்னது? 90 தாண்டி 90 பிளஸ் அதிகமா இருக்கு. 90 விட அதிகமா இருக்கு. அதனால அப்டியூஸ்ட் ஆங்கிள். இத எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பே பாத்தீங்கன்னா விரிஞ்ச மாதிரி இருக்கும். இதை நான் சொன்னேன் இல்லையா, கோன் மாதிரி இருக்கும். இது அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும். புரியுதா? இப்ப பாருங்க, இந்த ஷேப்பு அதே மாதிரி நான் இங்க வைக்கிறேன். 130 டிகிரி. புரியுதா? 130 டிகிரி. சோ இது எல்லாமே அப்டியூஸ்ட் ஆங்கிள். இப்போ நான் சொன்னது வந்துடுச்சு பாருங்க. இப்ப பாருங்க ரைட் ஆங்கிள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரைட் ஆங்கிள் என்ன சொன்னேன்? 90 டிகிரி. சோ என்னது? அப்படியே டைரக்டா நேர் கோட்ல இருக்கும். 90 டிகிரி எப்படி இருக்கும்? நேரா எல் மாதிரி இருக்கும். இதை எல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோ.
எல்லா இருந்தா என்னது 90 டிகிரி. எல் வந்து எப்படி வேணா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் எல். ஆனா எல் மாதிரி இருந்தாலே என்னது டைரக்டா இருக்கணும், அது 90 டிகிரியா இருக்கணும். ஏன்னா இங்க பாருங்க ப்ரொடக்டர்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 90, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி 90. அப்போ நேரா இருக்கிறது யாரு, எல் ஷேப்ல இருக்கிறது யாரு 90. ஸோ அதுதான் ரைட் ஆங்கிள். புரிஞ்சுச்சா? இதுதான் ரைட் ஆங்கிள். இப்போ ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ப்ரொடக்டர் வச்சுக்கோங்க. இப்ப இந்த டாட்ல இருந்து இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0. கரெக்டா? 0 இருக்கா? இந்த டாட்ல இருந்து 0. அப்போ இங்க இருந்து ஒரு 2 வருது, அப்போ அதுவும் என்ன இருக்கு 0. ஸோ இது 0 ஆங்கிள். இது என்ன ஆங்கிள்? இது வந்து ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ்மா. நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நான் அழகா சொல்றேன், கவனமா கேளுங்க. இது 0 ஆங்கிள். ஏன்? 2 ரே தான். கரெக்டா? இப்போ 2 ரேன்றது ஒரு ஆங்கிள். அப்போ இதுவும் என்னது 2 ரே வந்து இருக்கு. இங்க ஏல இருந்து சி, சில இருந்து பி. கரெக்டா? ஏல இருந்து சி, சில இருந்து பி. ஆனா எப்படி வந்திருக்கு 0 ஆங்கிள். எப்படி வந்திருக்கு 0 ஆங்கிள் வந்திருக்கு. புரியுதா? இப்போ இது பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த பக்கம் போகுதா ஒரு ரே, இதுவே இங்க பாருங்க இங்க ஒரு பாயிண்ட். ஓகேவா? இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கமும் ஒரு ரே போகுது, இந்த பக்கமும் ஒரு ரே போகுது. புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு ரே போகுது, இந்த பக்கம் ஒரு ரே போகுது. அப்போ இது என்ன ஆங்கிள்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? ஸ்ட்ரெயிட்டா கோடு இருக்கா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ நீங்க ஒன்று கேட்கலாம், மேம் இதுவும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, இதுவும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, அப்போ ஏன் இதை மட்டும் 0ன்னு சொல்றீங்க, இதை மட்டும் ஸ்ட்ரெயிட்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க ரே போச்சா, இந்த மாதிரி போச்சா, அம்புக்குறி போச்சா? போகல. இங்க மட்டும்தான் என்ன இருக்கு, அம்புக்குறி இங்கதான் போயிருக்கு. அப்ப இங்க தானே ரேஸ் இப்படிதானே போகுது, அதனாலதான். ஆனா இங்க பாருங்க, இந்த பக்கமும் ஒரு அம்புக்குறி, இங்க பக்கமும். அப்ப இங்க ஒரு ரே போகுது, இந்த பக்கம் ஒரு ரே போகுது. அதனாலதான் இது என்னது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றேன். இப்போ கவனமா புரிஞ்சுச்சா? அத ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எது ஸ்ட்ரெயிட், எது வந்து 0ன்றத பாத்துக்கோங்க. இது 0வே நோக்கி போகுது, இது 1. இன்னொன்னு சொல்றேன், இதோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. புரியுதா? 180 டிகிரி. ஓகேமா? இப்ப நல்லா புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நான் ஒண்ணு புக்ல எடுத்துடுறேன், இதை மட்டும் கவனமா பாருங்க. ஸ்பெஷல் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸ்பெஷல் பேர் ஆஃப், இது வந்து ஸ்பெஷல் பேர். காம்ப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி 2 ஆங்கிள் இருக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரி. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி பாருங்க, 2 angles are complementary to each other if their sum is 90. சம்னா ஆட். எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா, எந்த 2 ஆங்கிளை ஆட் பண்ணா 90 கிடைக்குதோ அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட்ரி. இது பாருங்க, 2 angles are supplementary to each other if their sum is 180. இது எந்த 2 ஆங்கிள ஆட் பண்ணா 180 கிடைக்குதோ அது சப்ளிமெண்ட்ரி. இப்ப பாருங்க, இதுல 2 ஆங்கிள் இருக்கு. ஒரு ஆங்கிள் 20, அப்போ இன்னொரு ஆங்கிள் 70. அப்போ இதுல 2 ஆங்கிள்ஸ் இருக்கு. இங்க இருந்து இப்படி வந்தா ஒரு ஆங்கிள், இப்படி எப்படினா ஒரு ஆங்கிள். ஸோ 2 ஆங்கிள். அப்போ 2 ஆங்கிள் 70 + 20, இது 0, இது 9. அப்போ 2 சேர்த்தா என்னது 90 வருது. புரியுதா? இப்போ இது பாருங்க, 33 + 147. அப்போ இது என்ன ஆகுது 180 கிடைக்குது. ஸோ அதுதான் 2 ஆங்கிள் சேர்க்கும் போது 90 கிடைச்சா அது காம்ப்ளிமெண்ட்ரி, 180 கிடைச்சா அது சப்ளிமெண்ட்ரி. இப்போ புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? இப்போ நம்ம சம் பார்க்க போலாமா? எக்ஸசைஸ் சம்ஸ் நான் ஒன்னொன்னா நான் நோட்ல எழுதி உங்களுக்கு சொல்லி தரேன், கவனமா பாருங்க. இப்போ பாருங்க, எக்ஸசைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் சம், யூஸ் எனி நம்பர் ஆஃப் த கிவன்
டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். இந்த டாட்ஸை இணைச்சி அக்யூட் ஆங்கிள், அந்த டாட்ஸ் நினைச்சு உங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா வந்து நான் சொன்னேன் கோன் சொன்னேன். கரெக்டா? அக்யூட் ஆங்கிள்னா நான் சொன்னேன் கோன்னு சொன்னேன். அப்போ கோன் எப்படி வரையலாம்? இப்படி வரையலாமா கோன்? கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் சரி, இன்னொன்னு நான் இப்படிலாம் வேண்டாம் மிஸ், இப்படி வரைஞ்சாலும் அது என்னது கோன் தான். அந்த டாட்ஸை இணைச்சா போதும். ஸ்கேல் வச்சு அழகாக டாட்ஸை இணைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னா என்னது? விரிவா இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி விரிச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எத்தனை வேணாம் அதுக்குள்ளே வரும் அப்படின்னா 2 கூட பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட்ஸை இணைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் என்னது? ஸ்ட்ரெயிட்டாக தான் ஒரு லைன். கரெக்ட்? ஸ்ட்ரெயிட்டா இல்லை மேம் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இப்படி வேணும்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா ரைட் ஆங்கிள்ன்றது எல் ஷேப் தான். ஸோ எல் மாதிரி போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நேராக தான், நேர் ஒரு கோடு தான். கரெக்டா? அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் நேம் த வெர்டெக்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் தட் ஃப்ரம் ஈச் ஆங்கிள். என்ன சொல்றாங்க? இந்த ஆங்கிள்ல வெர்டெக்ஸும் ஆர்ம்ஸும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுதலாமா? EDF. அப்போ இதோட வெர்டெக்ஸ் என்னன்னு பாருங்க. வெர்டெக்ஸ் என்னது? D. ஏன்னா மிட் பாயிண்ட் தான் D. ஆர்ம்ஸ் என்னது? ED and DF. புரியுதா? DEEF. சாரி, DEEF. புரிஞ்சுச்சா? செகண்ட் ஒன் CDE. அப்போ இதோட வெர்டெக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இதோட வெர்டெக்ஸ் என்னது? D. ஆர்ம்ஸ் பாருங்க. DC. EC ஒரு ஆர்ம், DE ஒரு ஆர்ம். இப்போ இது முடிச்சாச்சு. நேம் த வெக்டர்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ தேர்ட், பிக் அவுட் த ரைட் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். பிக் அவுட் த ரைட் ஆங்கிள் ஃப்ரம் த ஃபிகர். எது வந்து ரைட் ஆங்கிள்? அப்போ ரைட் ஆங்கிள், ரைட்னாலே என்னது? எல்னு சொல்லியிருக்கேன். ரைட்னாலே என்னது? எல். பார்த்த உடனே தெரியுது எல் ஷேப்ல இருக்கு. அதுவும் அது 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்ணு மூடி என்ன பண்ணலாம்? ரைட் ஆங்கிள் இதை மார்க் பண்ணலாம். அப்போ இது பாருங்க 46. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1ல இருந்து 89 வந்தா தானே அது அக்யூட் ஆங்கிள் சொல்லியிருக்கேன். அப்போ இது அக்யூட் ஆங்கிள் கரெக்டாக இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ இது கிடையாது. அவங்க எல்லாமே ரைட் ஆங்கிள் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க 90 டிகிரியா? எல் ஷேப்ல இருக்கா? அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரொடெக்டர் வச்சு பாருங்க. புரியுதா? ப்ரொடெக்டர் வச்சு பாருங்க 90 டிகிரி. அப்போ இதுவும் கரெக்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்படி வேணா மாறலாம், ஆனா 90 டிகிரி இருந்தாலே அது கன்ஃபார்ம். இப்போ பாருங்க 105. 105 என்னது? அப்டியூஸ்ட் ஆங்கிள். அப்போ இதுவும் இல்லை. அப்போ இது பாருங்க, இது எல் ஷேப்ல இருக்கு. அப்போ இது என்னது? 90 டிகிரி. அப்போ அதுவும் ரைட் ஆங்கிள். அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. 5, 3, 1. நெக்ஸ்ட், பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க? அக்யூட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 33, 56, 89, அப்புறம் இது 100 இருக்கு, இது 90 இருக்கு. அப்போ இது கிடையாது. அப்போ இந்த 3 தான். 1, 2, 3. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 89 வந்தாலும் அக்யூட் ஆங்கிள் தான். ஏன் 89 வந்தாலும் அக்யூட் ஆங்கிள், 90 மட்டும்தான் ரைட் ஆங்கிள். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட், பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். பிக் அவுட் பண்ண சொல்றாங்க பாருங்க. எதை பண்ண சொல்றாங்க? அப்டியூஸ்ட் ஆங்கிள் 101. இதுவும் கரெக்ட். இது 90 டிகிரி. கரெக்டா? பார்த்தோன்னே நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியுது அது 90 டிகிரியில இருக்கு. கரெக்டா? ஸோ அது கிடையாது. இது 129. அப்போ இதுவும் அப்டியூஸ்ட் ஆங்கிள். இது 38 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னது எப்படி இருக்கு? கோன் ஷேப், அக்யூட் ஆங்கிள் ஷேப்ல இருக்கு. புரியுதா? ஸோ அது கிடையாது. இது பாருங்க 89.
இதுவும் கிடையாது. இது 89 கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. ஏன் 89 என்னது அக்யூட் ஆங்கிள் சேர்ந்துடும், இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் 1 3. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் given below in all the possible ways. என்ன சொல்றாங்க, இது எல்லாமே நேமிங் பண்ண சொன்னா சொல்றேன் இல்லையா, நேம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆங்கிளுக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க, நேமிங் பண்ண சொல்றாங்க. இப்ப பார்க்கலாமா, எம் இங்க பாருங்க, இங்க எம் கொடுத்துருக்காங்க சென்டர்ல, இது எல் எம். இப்ப எப்படி நேமிங் பண்ணலான்னு பாருங்க. ஆங்கிள் எல் எம் என், கரெக்டா? இது எதை எக்ஸாம்பிள் பண்ணுது, எம் எல் அப்புறம் எம் என், கரெக்டா? இது மிட் பாயிண்ட்ன்றதால எல்எம்என் போட்டிருக்கேன். இங்க இருந்து ஒரு ரே, இங்க இருந்து ஒரு ரே. இதை இப்படியும் எழுதலாம். ஏன்னா என்ன பாசிபிள், ஆல் த பாசிபிள் எப்படியெல்லாம் எழுதலான்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என் போட்டுக்கலாம், என் எம் எல். மிட் பாயிண்ட் எம் தான், அதை மாத்துறதுக்கு இல்லை. அப்ப பாருங்க, எம் என் அப்புறம் என்ன எழுதலாம், எம் எல். ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம். புரிஞ்சுச்சா? இப்படின்னாலும் அதே ஆங்கிள் தான், எல்எம்னாலும் ஒன்று தான், என்எம்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் எம்னாலும் வெர்டெக்ஸ், அதுவும் எழுதிக்கோங்க, ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம், எல்எம்என் என்எம்எல் அப்புறம் எம். ஸோ இதை 3 பேரும் என்னது சேம் தான், எப்படி நேமிங் பண்ணாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் PQR. அப்போ இது எப்படி எழுதலாம், RQP. அப்போ இது எத்தனை என்னென்ன ரேஸ் போகுது, Qல இருந்து R, Qல இருந்து P. அப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம், PQR. அப்போ Qல இருந்து P ஒரு ரே, Qல இருந்து R ஒரு ரே. ஸோ இப்படியும் எழுதலாம். Q இதை நீங்களா சொல்லுங்க. எம் என் வந்து நடுவில் இருக்கு, நடுவில் எழுதிட்டேன். இது எம் எம் என் ஓ, கரெக்டா? ஸோ இது எப்படி இருக்கும், என்ல இருந்து எம் வரைக்கும் ஒரு ரே, என்ல இருந்து ஓ வரைக்கும் ஒரு ரே. இப்படி எழுதலனா எப்படி எழுதலாம், இங்க கீழே இருந்து ஆங்கிள் எழுதலாம், 0 என் எம். ஸோ என்ல இருந்து ஓ வரைக்கும் ஒன்று, அப்புறம் என்ல இருந்து எம் வரைக்கும் என். SAT SAT. அப்போ என்ன ஆங்கிள் இது, எப்படி ரே வரும், ஏல இருந்து எஸ், அப்புறம் சொல்லுங்க, ஏல இருந்து டி. நெக்ஸ்ட் TAS, இங்க இருந்து TAS, ஏல இருந்து டி, ஏல இருந்து எஸ், ஏ. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 20 and 70 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நீங்க இங்க எழுதிக்கோங்க, காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன, சப்ளிமெண்ட்ரினா என்ன. காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன வரணும், 90 டிகிரி வந்தா காம்ப்ளிமெண்ட்ரி, 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி. அப்போ 20யும் 70யும் காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. அப்போ 20 + 70 0 9. அப்போ இது என்னது காம்ப்ளிமெண்ட்ரி, ஏன்னா 90 வந்துடுச்சு, அப்போ ட்ரூ. 88 and 12 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ எழுதி பார்க்கலாமா, 88 12, 8 + 2 10, 8 + 9, 8 + 1 9, 9 + 1 10. அப்போ இது 100 வருது. அப்போ என்னது இது சப்ளிமெண்ட்ரி, அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபால்ஸ். 80 and 180 ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ 180 80 0 என்ன வருது 6 2. அப்போ என்ன வரும் ஆன்சர், ஃபால்ஸ். ஏன்னா இது அதிகமா இருக்கு. 0 and 180 ஆர் சப்ளிமெண்ட்ரி. 0 கூட 180 சேர்த்தா என்ன ஆன்சர், 180 தான். அப்போ இது சப்ளிமெண்ட்ரி தானே, எஸ் ட்ரூ. ஈஸியா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இது எல்லாமே ஈஸியா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இப்போ பண்ணலாமா, ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம பண்ணலாமா, இப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு வந்து நீங்க ப்ரொடெக்டர் அண்ட் ஸ்கேல், பென்சில், எரேசர் இது முக்கியமா என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க.
Draw and label each of the angles. Draw and label each of the angles. Angle NAS equal 90 degree. Angle NAS equal 90 degree. இப்போ இந்த 90 டிகிரியை நம்ம எப்படி எடுக்க போறோம் அதான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு லைன், ஓகேவா, ஜஸ்ட் ஒரு லைன். இப்போ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மிட் பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த மிட் பாயிண்ட்ல என்ன பண்ண போறேன், நான் இந்த கவனமா பாருங்க, மிட் பாயிண்ட்ல தான் இதை வச்சிருக்கேன். இது கரெக்டா அந்த லைன் பாருங்க, அந்த லைன்ல கரெக்டா இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஆங்கிள், அவங்க என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 90 ஆங்கிள், 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் வந்து அங்கே வரைக்கும் எழுதிட்டேன், ஸோ சாரி, நம்ம அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 90 டிகிரி. அப்போது நான் மிட் பாயிண்டில் வச்சு 90 டிகிரியை குறிக்க போகிறேன். அப்போ கரெக்டாக என்ன பண்ண போகிறேன், அங்கே ஒரு டாட், நல்லா பார்த்துக்கோங்க, 90 டிகிரிக்கு ஒரு டாட் வச்சுட்டேனா, அவ்வளோதான். அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், அவ்வளோதான். அப்போ இந்த மிட் பாயிண்ட் அப்போ எழுதலாமா, என்னென்ன எழுதலாம், 90 டிகிரி. அப்போ இங்க இருக்க பாயிண்ட் N, நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க A, இது S. புரிஞ்சுச்சா, ஓகேவா, இவ்வளோதான், ஈஸி. NAS. நெக்ஸ்ட் வந்து BIG 35 டிகிரி. இப்போ BIG 35 டிகிரி பார்க்கலாம். அதே மாதிரி தான் சிம்பிள் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் வந்து நான் ஐன்னு மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நடுவில் சென்டர் பாயிண்ட் ஐ. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பி. இப்போ ப்ரொடெக்டர் எடுத்து நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல வைக்கிறோம். ஓகேவா, கரெக்டாக கவனமாக பாருங்க, மிட் பாயிண்ட்ல வச்சாச்சு. 35. அப்போ பாருங்க, இது 30, இங்கே 40 இருக்கு. அப்போ நடுவில் அங்கே கவனமாக பாருங்க, நடுவில் என்ன இருக்கு, பெரிய கோடு ஒன்று வரும். ஸோ அதுதான் 35. ஸோ அதை எடுத்துட்டு அந்த கோட்லேருந்து அவ்வளோதான். அப்போ வச்ச டாட் 35 டிகிரி உள்ளே எழுதிட்டு இதை வந்து ஜின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா, SMC 145 டிகிரி. SMC 145 டிகிரி. ஸோ அதே தான், சிம்பிள், நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதை வந்து நான் என்னென்னு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இதை எம்னு மார்க் பண்ணுறேன், இதை எஸ்ன்னு மார்க் பண்ணுறேன். இப்போது ப்ரொடெக்டர் எடுத்தாச்சு, அதே மாதிரி நடுவில் புள்ளி இருக்க அந்த இடத்துல வச்சாச்சு. 145. அப்போ 90 விட தாண்டி இருக்குது. இப்போ 1, இது பாருங்கள் 40. அப்போ நடுவில் இருக்க கோட் தான் 45. ஏன்னா 50 வந்துடுச்சுல்ல, அப்போது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டால் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம SMC அப்படின்ற ஆங்கிளை எழுதுனா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்க 180 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து 180 டிகிரி. அப்போ 180 டிகிரி அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரையணும். இப்போ ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ நான் இங்க இருக்க மார்க் என்ன பண்றேன், பின்னு மார்க் பண்றேன். ஓகேவா, பின்னு மார்க் பண்றேன். இந்த நான் பின்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது என்னது, சின்னு மார்க் பண்றேன். அப்போ ஏ, அப்போ இது 180 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ நம்மளுடைய ப்ரொடெக்டர் என்ன பண்ண போறேன், இங்க வச்சு, அப்போ 180 எங்க இருக்குன்னு பாருங்க. Identify the types of angle shown by the hands of the given clock. அவங்க கொடுத்துருக்க கிளாக் வைஸ் வச்சு என்ன பண்ண போறோமா, ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க போறோம். நான் ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருந்தா அந்த கோன் ஷேப்ல இருந்தா அக்யூட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட்டா இருந்தா ரைட் ஆங்கிள், விரிஞ்சு இருந்தா அப்டியூஸ் ஆங்கிள். தெரியும் தானே? இப்ப பார்க்கலாமா? இப்ப பாருங்க, ஒரு சைடு 9ல இருக்கு,
இன்னொரு சைடு ஃபோர்த் சைடில் ஆப்போசிட் சைடில் இருக்கு. அப்போ அது விரிஞ்சு இருக்கு. ஸோ என்னது அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு முள்ளு எப்படி இருக்கு 12 நோக்கி இருக்கு. அப்போ ஒரே 0 கரெக்டா இருக்குமா? ஏன்னா நம்ம என்ன அப்பவே சொல்லியிருந்தோம், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து அதுவே ஒரே நோக்கில் போயிடுச்சு, அது 0 ஆங்கிள். ஸோ 12 மட்டுமே ரெண்டுமே இருக்கிறதால ரெண்டு ஆங்கிளுமே ஸோ 0 ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு 12 இருக்கு, இன்னொன்று 6. ரெண்டு ரே என்ன இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா 180 டிகிரிக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள் பாருங்க, 12க்கும் 2க்கும் அப்போ கோன் ஷேப்ல இருக்கு. அப்போ அக்யூட் ஆங்கிள். இது பார்த்தீங்களா 9 12. அப்போ நான் என்ன சொன்னேன் எல் ஷேப்ல இருக்கா, அப்போ அது ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. என்ன பண்ண சொல்றாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி டிகிரியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. 30க்கு எது காம்ப்ளிமெண்ட்ரி டிகிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 30 டிகிரி போட போறோம். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரினாலே என்ன, 2 ஆங்கிள்ஸ் பிளஸ் பண்ணா 90 டிகிரி கிடைக்கணும். அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். கரெக்டா ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா நான் சொல்கிறேன், அது மட்டும் நல்லா கவனமாக கேட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது 30 இருக்கு, ஓகேவா? நம்ம காம்ப்ளிமெண்ட்ரினாலே 90 டிகிரி. 90 மைனஸ் 30, 90 மைனஸ் 30 அவ்வளோதான். இந்த சிம்பிள். 90 மைனஸ் 30 60. அப்போ ஆன்சர் என்னது 60. செகண்ட் ஒன் 26. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரினா 90 மைனஸ் 26. அப்போ மைனஸ் பண்ணியும் பார்க்கலாம். மைனஸ் பண்ணா இது 8 10 4. மைனஸ் பண்ண தெரியும்ல எல்லாருக்குமே, தெரியலனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, அப்பதான் மேக்ஸ் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 85 90 டிகிரியில் இந்த டிகிரிலாம் கரெக்டாக போடணும். 95 அப்போ என்ன வரும் 90 மைனஸ் 85. அப்போ 0 போகாது, ஸோ 0ல 5 போகாது. ஸோ 8 இங்கே 10 5 ஆகும். 8ல 8 போதா 0. ஸோ ஆன்சர் 5 டிகிரி. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் ஒன் 0 டிகிரி. அப்போ 0 டிகிரினா என்னது 90 மைனஸ் 0நாலும் 0 மைனஸ் என்னது ஆன்சர் 0. சாரி 90 டிகிரி. நெக்ஸ்ட் 90 டிகிரி. அப்போ என்ன ஆன்சர் 90 மைனஸ் 90. அப்போ என்னது 0. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி என்னது 0. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஏன்னா 90 மட்டும்தான், ஒரே ஒரு ஆங்கிளே அது 90 மட்டும் தான். ஸோ அதனால தான் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ சப்ளிமெண்ட்ரினால என்னது 180 டிகிரி தான் சப்ளிமெண்ட்ரி. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 17 கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ 70 டிகிரி. அப்போ 180 மைனஸ் 70. 180 மைனஸ் 70 என்ன வரும் ஆன்சர் 10 வருமா? ஓகேவா? ஸோ 110 வருமா? ஸோ 110. செகண்ட் ஒன் பாருங்க 35. 180 மைனஸ் 35. அப்போ இங்க பக்கத்துல போற பாருங்க 0ல 5 போகாது, கடன் வாங்குற 17 10 ஆகும். ஸோ 5 7 மைனஸ் 3 4 1. ஸோ 145 டிகிரி. நெக்ஸ்ட் தேர்ட் சம் 165 டிகிரி. ஸோ 180ல இருந்து 165 கழிக்க போறோம். ஸோ 180 65 கழிச்சா என்ன வரும் பாருங்க 115 டிகிரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி 90 கொடுத்துருக்காங்க.
90 டிகிரி. 180 டிகிரியில் 90 டிகிரி மைனஸ் பண்ணோன்னா 90 டிகிரி. சரி, 90 + 90 180 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் அதே மாதிரி 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. 180 மைனஸ் 0 180. 180 மைனஸ் 0 180 டிகிரி. புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the supplementary and complementary angle in each case. Find the supplementary and complementary angle in each case. இப்போ கொடுத்துருக்க ஆங்கிள்ஸ்ல எல்லாம் நம்ம சொல்றாங்க சப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நான் இதை நோட்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் இன் ஈச் கேஸ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா சப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரி அப்படி இருந்துச்சுன்னா என்னது அதோடைய இரண்டாவது ஆங்கிள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த கொடுத்துருக்க ஆங்கிளை நான் எழுதிக்கிறேன். என்னது இது? டிபிசி. டிபிசி இது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இன்னொன்னு ஏபிடி. இந்த ஆங்கிளும் சேர்ந்தா 180 கிடைக்கணும். புரியுதா? இந்த ஆங்கிளும் சேர்ந்தா 180 கிடைக்கணும். அப்போ இது என்னது? காம்ப்ளிமெண்டரி. ஏன் வந்து இது எப்படி காம்ப்ளிமெண்டரின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலே அது காம்ப்ளிமெண்டரி. புரியுதா? இது ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலே அது காம்ப்ளிமெண்டரி. அதுதான் என்னது 180 டிகிரி. நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் என்ன போடுவோம்? 180 டிகிரி தானே போடுவோம். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 180 டிகிரின்னு அதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 180 கிடைக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? டிபிசியோட வேல்யூ தெரியும். டிபிசியோட வேல்யூ என்னது? 25. கரெக்டா? அப்போ பிளஸ் பண்ணா இது நம்மளுக்கு தெரியாது. அப்போ ரெண்டும் பிளஸ் பண்ணாதான் 180 கிடைக்கணும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? இதை இந்த பக்கம் கொண்டு வந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 180 மைனஸ் 25. அப்போ 7 5. ஸோ ஆன்சர் 155. புரிஞ்சுச்சா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 155 டிகிரி. புரிஞ்சுச்சாமா எல்லாருக்குமே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இந்த நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது. கரெக்டா? ஸ்ட்ரெயிட் லைன் தான் 180ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கு? எல் ஷேப்ல இருக்கு. எல் ஷேப் என்னது? ரைட் ஆங்கிள். அப்போ இது என்னது? 90 டிகிரி. அப்போ இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அப்போ காம்ப்ளிமெண்டரி பாருங்க. இது பாருங்க, இதோட ஆங்கிள் என்னன்னா டிபிசி. ஓகேவா? ஆங்கிள் டிபிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 30. அப்போ ஏபிடியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. பாருங்க, டிபிசியோட வேல்யூ 13 தெரியும். டிபிஏ தெரியாது. நம்ம டிபிஏனாலும் ஒண்ணுதான், ஏபிடினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? நான் வந்து ஏபிடின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுல ரெண்டும் சேரும்போது என்ன வரணும்? 90 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ பாருங்க, டிபிசியோட வேல்யூ 30 பிளஸ் இதோட வேல்யூ தெரியல. கரெக்டா? அப்போ 90. ஸோ 90 வெளில எடுத்துட்டு என்ன பண்றோம்? 90 மைனஸ் 30 ஈக்குவல் 60. தெரியும் தானே? நான் அதனால ஈஸியா போட்டேன். நீங்க உங்களுக்கு மைனஸ் பண்ண தெரியலன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்து கூட எழுதலாம். 9 மைனஸ் 3 6. ஓகேவா? ஈஸியா. நம்ம நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது 180 டிகிரி தான் வரப்போகுது. ஸோ அப்படியே எழுதுறேன். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? டிபிசியோட வேல்யூ 67 கொடுத்துட்டாங்க. சிபிஇ தான் நம்மளுக்கு தெரியாது. சிபிஇ தான் தெரியாது. 180. இதோட வேல்யூ 67 பிளஸ் 180. அப்போ என்ன பண்ண போறேன்? 180 மைனஸ் 67. அப்போ 180 மைனஸ் 67 பண்ண போறேன். இது 7 10. 10ல 7 போனா 3. 7 மைனஸ் 6 1. ஸோ 113. புரியுதா? டிகிரின்றதை எழுதிக்கும். 113. நெக்ஸ்ட் இப்படி வந்து பாருங்க, பார்த்தோன்னே தெரியுது என்னது? இது 90 டிகிரியில இருக்கு. அப்போ காம்ப்ளிமெண்டரி பார்க்கலாமா?
இப்போ என்ன வேல்யூ தெரியுது நம்மளுக்கு? டிபிசி தெரியும், டிபிசி நம்மளுக்கு தெரியும், ஏபிடி தெரியாது. கரெக்டான சேர்த்தா 90 வரணும். சரி, அப்போ அது 46 பிளஸ் பண்ணாதான் 90 கிடைக்கணும். அப்போ 90 மைனஸ் 46, 10ல 6 போச்சுன்னா 4, 8ல 4 போச்சுன்னா 4. ஸோ ஆன்சர் இஸ் 44. 90 minus 46 equal 44 degree. புரிஞ்சுச்சா? ஈஸியா? எது காம்ப்ளிமெண்டரி எது சப்ளிமெண்டரின்னு எழுதணும்னா கூட நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். இப்போ இது 180 டிகிரில இருந்தா என்னது? இது சப்ளிமெண்டரி, இது காம்ப்ளிமெண்டரி, இது என்னது? சப்ளிமெண்டரி, இது காம்ப்ளிமெண்டரி. எழுதணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம், objective type questions. In this figure, which is not the correct way of naming an angle? இதை வந்து நேமிங் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஒய் ஹிசட் இல்லைன்னா ஹிசட் ஒய் எக்ஸ் இப்படிலாம் நேமிங் பண்ணுவோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டான நேம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி நேம் பண்ணுவோம்? எக்ஸ் ஒய் ஹிசட் ஆல்ரெடி இருக்கு, கரெக்ட். ஏன்னா இல்லாததான்னு கேட்குறாங்க, தப்பா இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஒய் ஹிசட் கரெக்ட், அப்புறம் ஹிசட் ஒய் எக்ஸ் அதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க, புரியுதா? இந்த ஒய் அப்படின்னாலும் கரெக்ட். அப்போ ஆன்சர் இது பி தான் ஆன்சர், இதுதான் தப்பா இருக்கு. ஓகேவா? இன் திஸ் ஃபிகர் angle AYZ equal 45 degree if point A is shifted to point B along the ray, then the measure of BYZ is dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ AYZ வந்து 45 டிகிரியா, AYZ 45 டிகிரி. அப்போ இந்த A வந்து Bக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா BYZ வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோவா இருக்கும்? அது எவ்வளோ இருக்கும்? 45க்கு அதிகமாக இருக்குமா, இல்லை 45ஆ இருக்குமா, இல்லை 45க்கு கம்மியாக இருக்குமா, இல்லை 90ஆ இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ இது ஒரே ரே தானே, ஸ்ட்ரெயிட் தானே, அப்போ அது என்னது? 45 தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 4.2 வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 4.3 சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.